ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் மத்திய அரசின் சிஎஸ்ஐஆர் என்ஏஎல் நிறுவனத்திலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். மந்த்லி சேலரி அப் டு 57,000 வரைக்கும் தராங்க. இந்த ஜாப்க்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 21 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரட்டரியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 21 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பீட் போஸ்ட் அண்டு கொரியர் மூலம் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்டிங்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. பே ஸ்கேல் வந்து 18,000 56,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேட்டகரியில் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 10 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸும், ஓபிசிக்கு 13 இயர்ஸும், சர்வீஸ் மேனுக்கு வந்து 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. இதே வீடோ டைவர்ஸ்டு உமன் இவங்களுக்கு வந்து அப் டு 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியில் விடோ அண்ட் டைவர்ஸ்டு உமனுக்கு வந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சு செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து OMR பேஸ்டில் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் கன்னடா இந்த லாங்குவேஜ்ல எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டைம் டியூரேஷன் வந்து 2 hours கொடுத்துருக்காங்க. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருந்து டோட்டலா 150 கொஸ்டின் கேட்குறாங்க. இதுல வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க் விதமாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்க டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு போஸ்ட் மூலமாகவோ அல்லது கொரியர் மூலமாகவோ சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. போஸ்டல் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா த டைரக்டர் சிஎஸ்ஐஆர் நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரட்டரி, போஸ்ட் பேக் நம்பர் 1779 HAL ஏர்போர்ட் ரோடு, கொதிஹாலி, பெங்களூரு. இந்த அட்ரஸ்க்கு வந்து செப்டம்பர் 21 சென்ட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி ESM உமன்ஸ் கேண்டிடேட் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. அதர் கேண்டிடேட்க்கு வந்து 500 rupees வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்கள் டிமாண்டட் டிராஃப்ட் எடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி பெங்களூரில் மட்டும்தான் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான ப்ரொபஷன் பீரியட் வந்து 2 years கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் உங்களுக்கு போஸ்டிங்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் பிளேஸ் வந்து சிஎஸ்ஐஆர் NAL பெங்களூரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் போஸ்டிங் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பண்ணுவாங்க. சிஎஸ்ஐஆரோட லேபு, இன்ஸ்டியூட்டு எனிவேர் இந்தியாவிலையும் போஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கான ஃபர்தர் அப்டேட்டு, நோட்டீஸு, இன்ஃபர்மேஷன் எல்லாமே சிஎஸ்ஐஆரோட NAL அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணணும் சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். 10th குவாலிஃபிகேஷனுக்கே பர்மனன்ட் போஸ்டிங் கொடுக்குறாங்க. அதே போல் கொஸ்டினும் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தரத்தில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.